பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறிய தாக்குதலில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையில் இதனால் 5 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு அதிகாரி உள்ளிட்ட 5 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது பற்றிய அண்மை செய்தியை பார்க்கிறோம். எல்லையில் நேற்றிரவு முதல் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானின் ஷெல் குண்டு வீச்சில் 5 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஜோரி, ஜம்மு, பூஞ்ச் பகுதிகளில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எல்லையில் நேற்றிரவு முதல் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட், இதுவரைக்கும் ஒரு அதிகாரியின் உயிரிழப்பு பற்றிதான் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருந்தது. இப்ப வரைக்கும் 5 பேர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்தெந்த பகுதிகளில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு? இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக அதிகாலை முதலே ஜம்முவில் இருக்கக்கூடிய எல்லைக்கோட்டு பகுதிகளில் தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது வரை ஒரு அரசு அதிகாரி உள்ளிட்ட 5 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிகாலை முதலே பாகிஸ்தான் அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் கிட்டத்தட்ட காலையில் 26 இடங்களில் ட்ரோன் மூலியமாக ஒரு தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்தார்கள். அதனை இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொண்டு முறியடித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து ஷெல் பெட்ரோல் குண்டு வீச்சுகள் மூலியமாக தாக்குதல் நடத்திய பொழுது அந்த கட்டிட இடிபாடுகளில் அரசு அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார். தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி நடத்தக்கூடிய தாக்குதலில் அரசு அதிகாரி உள்ளிட்ட 4 நபர்கள் தற்பொழுது உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த எல்லைக்கோட்டு பகுதியில் தான் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி ஒரு தாக்குதல் நடத்தி வருது. குறிப்பாக ஜம்மு, பூஞ்ச், ரஜோரி ஆகிய பகுதிகளில் தான் தொடர்ந்து அத்துமீறி, அதாவது ரொம்ப ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சென்சிட்டிவான அந்த இடமா இருக்கிறது. அந்த இடத்துல தான் தொடர்ந்து அத்துமீறி ஒவ்வொரு முறையுமே பாகிஸ்தான் தாக்குதலை கொண்டிருக்கிறது. அதிகாலை முதலே பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஒரு அரசு அதிகாரி உள்ளிட்ட 5 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்று இரவு முதல் அதிகாலை முதல்ல அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளாகட்டும், அதே போல அந்த பாகிஸ்தானை ஒட்டியிருக்கக்கூடிய எல்லை மாநிலங்களில் என்னென்ன நடைபெற்றது, தொடர்ந்து பாதுகாப்பு எந்த அளவுக்கு பலப்படுத்த வேண்டும் என்கின்ற விவரங்களை எல்லை பாதுகாப்பு படை தலைவர் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் பிரதமர் மோடியும் ஆலோசனைகள் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் பாகிஸ்தான் நடத்தி வந்த இந்த தாக்குதலில் ஒரு அரசு அதிகாரி உள்ளிட்ட 5 இந்தியர்கள் பலியாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லையில ஒரு பக்கம் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்தியாவும் தகுந்த பதிலடியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது எல்லையை பொறுத்த வரைக்குமே ஒரு பக்கம் முப்படைகளும் ஒருங்கிணைந்து பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். அதே வேளையில எல்லைகளாகட்டும், அதே போல பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களாகட்டும், எந்த வழியிலுமே பாகிஸ்தான் ஊடுருவி ஒரு தாக்குதலையோ ஏற்கனவே பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா ஷெல் பெட்ரோல் குண்டு வீச்சு, அதே போல பீரங்கி, அதே போல ட்ரோன் விமானம், இந்த 3 வழியில தான் தாக்குதலை எல்லைக்கோட்டு பகுதிகளை ஏற்படுத்திட்டு வராங்க. இந்த பாகிஸ்தான் மேலும் ஏதாவது ஒரு ஏவுகணை மூலியமாக தாக்குதல் நடத்தினாலும் கூட அதனை வெற்றிகரமாக அதற்கு முன்னதாகவே இந்திய ராணுவம் அதனை முறியடித்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது பாகிஸ்தான் அதிகாலை முதலே எல்லைக்கோட்டு பகுதிகளில் நடத்தி வந்த தாக்குதலில் அரசு அதிகாரி உள்ளிட்ட 5 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த இடத்துல ஒரு பதட்டமான ஒரு சூழல் நிலவி வருகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதலை நடத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில எல்லைக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்றே ஒரு சில பகுதிகளில் மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். இன்றும் அது போன்ற ஒரு அழைத்து செல்வார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் ஏன்னா இந்த எல்லைக்கோட்டு பகுதியில் தான் ரொம்ப அதிகமாக பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதலை நடத்திட்டு வராங்க. காலையிலே பாகிஸ்தானுடைய F-16 சேர்ந்த 2 போர் விமானங்கள் என்பது இந்திய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இப்படி முப்படைகள் ஒருங்கிணைந்து அந்தந்த மாநில காவல்துறைகள் கைகளில் துப்பாக்கி ஏந்து அனைத்து விதமான எல்லைகளில் பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த எல்லைக்கோட்டு பகுதிகளாக இருக்கக்கூடிய ஜம்மு, பூஞ்ச், ரஜோரி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதல் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் அரசு அதிகாரி உள்ளிட்ட 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நேற்றைய தினமே பிரதமர் மோடி உயர்மட்ட குழுவோடு ஒரு ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேலாக அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இன்றைய தினம் இந்த எல்லைக்கோட்டு பகுதியில் மேலும் கூடுதலாக 60,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள், பயிற்சியில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் இந்த எல்லைக்கோட்டு பகுதிகள், அதே போல பாகிஸ்தான் ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஆகிய பகுதிகளில் பாதுகாப்புல ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா ராணுவம் எப்போது சோர்ந்து போகும், எப்போது தாக்குதலை நடத்தலாம் எனவும், அதே போல இந்திய ராணுவத்தை கவனத்தை திசை திருப்பி வேறு மாற்று வழியில் பாகிஸ்தான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலையுமே இந்தியா வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது. ஆனால் இன்று அதிகாலை மட்டும் ஷெல் குண்டுவீச்சு மூலியமாக பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் எல்லைக்கோட்டு பகுதியில் ஜம்மு, பூஞ்ச், ரஜோரி உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு அரசு அதிகாரி உள்ளிட்ட 5 பேர் பலியாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்திய ராணுவமும்
தகுந்த பதிலடியை கொடுத்து வருகிறார்கள். எல்லையில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில எல்லையில பாதுகாப்பு என்பது தொடர்ந்து பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.